ஒரு சின்சியரான படம். முதல் தடவையாக நான் ஹாஷ்யம் எழுதியிருக்கேன். அசிஸ்டண்ட்டும் என்னுடைய சகோதரனும் ஆகிய ஆதித்யா இதை டைரக்ட் பண்ணியிருக்கான். ராம் கதாநாயகியாக பூர்ணா, வில்லனாக நானும் நடிச்சிருக்கேன். இது ஒரு ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். அதனால தான் எனக்கு வந்து சென்சாரில் யூ கிடச்சிருக்கு. நல்லா சிரிச்சுட்டு அப்புறம் தேட்டரை விட்டு வெளியே வந்த பிறகு ஒரு சின்ன சிந்தனை மனசுக்குள்ளே ஓடும். நம்ம எப்படி இருக்கிறோம் வாழ்க்கையில், அந்த 2 கேரக்டரில் இருக்க எத்தனை விஷயங்கள் நம்மளுக்குள்ளே இருக்குது, அந்த பெண்ணுக்குள்ளே இருக்க எத்தனை இன்னசென்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியாக வரும். ஸோ அது மட்டும்தான் இந்த படம் வந்து முடியும் போது. மிச்சப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம், ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமான படமாகவும் சொல்லுவேன். முழுக்க ஹாஷ்யத்தை வச்சு எழுதியிருக்கேன். இப்போ என்னை வந்து பிளாக் ஃபிலிம் மேக்கர்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் முழுக்க ஒரு ஹாஷ்யத்தை வச்சு எழுதியிருக்கேன். அதுக்கான மோட்டிவ் ஆக்சுவலாக எப்படி சார்? ஆக்சுவலாக நீங்கள் ட்ராவல் பண்ண ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, ஒரு எமோஷனல், ஒரு டார்க்காக இருக்குது, நம்ம வி ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் திங்க் அசிஸ்டன்ட் கேட்டான், எனக்கு வந்து ஒரு கதை ஒன்று எழுதி கொடுங்க அப்படின்னா. சரி எழுதி தரேன் அப்படின்னேன். அடுத்து இன்னொரு கோரிக்கை என்னன்னு கேட்டால் வந்து அது முழுக்க ஆர்ஷியமாக இருக்கணும், அது உங்கள் டைப்பில் இருக்கக்கூடாது. ரொம்ப டாண்டிங்கான ஒரு விஷயந்தான் அது. பட் ஆனால் நான் ரைட்டிங் வந்து எப்பயுமே அப்படின்னு கேட்டால் வந்து ஒரு சேலஞ்சு கொடுத்தா தான் ரைட்டிங் வரும். ஸோ நம்மளுக்கு ஒரு சேலஞ்சு வச்சுக்கணும். நம்ம இது வரைக்கும் எழுதாத, நம்மளுக்கு தெரியாத அப்படின்னு சொல்லும்போது தான் வரும். ஸோ அப்படி ஒரு சேலஞ்சாக வச்சுக்கிட்டேன். சரி, ஹியூமர் பேசிக்காக நான் மோஸ்ட்லி ஹியூமரிஸ்ட் பர்சன் தான். என்ன கொஞ்சம் ஐரணி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்னுடைய ஹியூமர் தெரியாது ஆக்சுவலி. பட் ஆனால் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹியூமர் படமே எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ அவன் என்ன சொன்னால், நீங்கள் கதாநாயகனை வச்சு உங்களை வச்சு எழுதுங்க அப்படின்னா. நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிச்சைன்ற கதாபாத்திரத்துக்குள்ள நான் வரல ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து ராம் தான் ரொம்ப வியாபித்து நின்றான்ல. ஸோ அதனால் வந்து ராமையை கூப்பிட்டு நீ நடின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் நடிக்கலைன்னு சொன்னேன். அப்போ இல்லை, நீங்கள் அந்த வில்லன் கேரக்டர் நீங்களே பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ ரைட்டு, நான் அப்படி தான் அது ஆரம்பிச்சது. யூஸ்வலாக வந்து ஒரு ரைட்டர் வந்து ஒரு ஜானர்லேருந்து இன்னொன்று ஜானருக்கு ஸ்கிப் பண்ணுறப்ப ஒரு லீப்பிங் இன்டு டிஃப்ரெண்ட் ஒரு பாக்ஸ்குள்ளே, அதே மாதிரி அந்த கேரக்டராக நீங்கள் வாழ்ந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வரப்போ யூ ஹேவ் சம் இன்னர் சேஞ்ச் ஆக்சுவலி. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி? அப்படிலாம் இல்லை. அதாவது எப்படின்னா, ரைட்டிங் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிறது தான். அதாவது எப்படின்னா வந்து அது வந்து பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை நோக்கி எழுதுகிறோம், அந்த விஷயத்தை நோக்கி எழுதும்போது அந்த விஷயமே நம்மளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குது. இப்போ நான் வந்து யுத்தம் செய்ய எழுதும்போதோ அல்லது வந்து பிசாசி எழுதும்போதோ அந்த ஜானரே வந்து எனக்கு சொல்லித்தருது. நான் வந்து ஆரம்பிக்கிறேன், அது பாதி சொல்லித்தருது. அதுக்கப்புறம் திரும்பி நான் கொஞ்சம் எழுதுறேன், அப்புறம் திரும்பி அது கொஞ்சம் சொல்லித்தருது. ஸோ இப்படி தான். ஸோ இந்த படம் எழுதும்போதும் அப்படி தான். ஒரு 2 கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப இலகுவாக யோசித்தேன், ரொம்ப கஷ்டப்படாமல் யோசித்தேன். ஸோ அந்த கதாபாத்திரங்களே எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு. தே லெட் மீ வேர் ஐ ஷுட் கோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் எனக்கு வந்து கஷ்டமாக தெரியல. எனக்கு ஒரு பிச்சை அப்படின்றது தான் நான் வாழ்க்கையில் பார்த்த 2 முக்கியமான பார்பர்ஸு. அவங்க வந்து ஒன்று 5 வயசுலேருந்து 7 வயசுக்குலேருந்து பார்த்த பார்பர். அவர் பேர் ஆக்சுவலாக பிச்சை. திண்டுக்கல்ல அவர் உயிரோடு இருக்காரான்னு தெரியல. அந்த 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 எங்கள் அப்பா கூட்டு உள்ளே போனோடனே எனக்கு பெரிய ஆச்சரியமான இடமாக நான் அதை பார்ப்பேன் ஆக்சுவலாக. வீட்டு பக்கத்தில் சர்க்கஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஆச்சரியமாக பார்க்குற இடம் அந்த பார்பர் ஷாப் தான். கிட்டத்தட்ட பார்பர் ஷாப்பே ஒரு பெரிய சர்க்கஸ் தான். பலவிதமான மனிதர்கள் வருவாங்க, பலவிதமான முடிகளோடு அவங்க வருவாங்க. அப்புறம் அவங்கள வந்து அழகுபடுத்துறது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரிங் மாஸ்டர் தான் வந்து ஒரு பார்பர். ஹீ கண்ட்ரோல்ஸ் எவ்ரிபடிஸ் பியூட்டி. ஸோ அதில் உட்காரும்போது அவங்கள எப்படி லூர் பண்ணுறாரு. நிறைய விதமான இது இருக்கும், பத்திரிகைகள் இருக்கும், நிறைய விதமான பொலிட்டிக்கல் தாட்ஸோடு வருவாங்க. அவங்கவுங்க தே ஹேவ் ஒரு பொலிட்டிக்கல் லீனிங் இருக்கும். ஒருத்தங்க டிஎம்கே இருப்பாங்க, ஒருத்தங்க ஏடிஎம்கே இருப்பாங்க, ஒருத்தங்க காங்கிரஸாக இருப்பாங்க. அவங்க இப்போ வரும்போது எல்லா கருத்துக்களையும் வந்து சண்டையாக இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு மேக்ஸிமம் 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் தான் உள்ளே உட்கார போகிறோம். அப்படிங்கும்போது சும்மா உட்கார முடியாது. ஏன்னா யாரும் புத்தா கிடையாது. ஸோ அதனால் பேசி ஆகணும். அதனால் எதாவது பேசுவாங்க. ஏதாவது பேசும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து இன்ட்ரெஸ்டிங்கானது விஷயம் ஒரு பொது மேடை மாதிரி அதை ஆக்கிப்பாங்க, ஒரு சின்ன குறுகிய மேடை மாதிரி. ஸோ அவங்க பேசுவாங்க. இப்போ பேசும்போது இவர் வந்து இந்த பிச்சைன்றவர் ஆமோதிப்பார். ஏன்னா அவர் கட் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ கட் பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடான கட்டிங் இருக்கும். ஸோ வந்து ஆனால் வந்து அவங்க சொல்கிறதே அவருக்கு இவன் போட்டுப்பார். ஆனால் எதுலேயுமே எந்த பக்கமும் அவர் வந்து சாய மாட்டார். ஆமாம். அப்போ என்ன பண்ணுவார்னா வந்து திடீர்னு அவருக்குள்ளே இருக்க ஏதாவது விஷயங்களை பேசுவார். அது வந்து அதனால் அந்த நேரம் அவங்களை கட் பண்ணுறதுக்காக பேசுகிற பேச்சாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா வந்து அவருடைய பேச்சு வந்து அந்த அரை மணி நேரம் 20 மினிட்ஸ் எந்திரிச்சு ஒருத்தன் போயிட்டான், வேறு ஒருத்தன் வருவான், வேறு ஒருத்தனுக்கு ஒரு பேச்சு பேசணும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அதில் நிறையா என்ன பொய் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு வயசு அந்த 18 வயசுக்கு அப்புறம் 18 வந்து இங்கே தேனாம்பேட்டில் வந்து நான் அதுக்கும்போது அங்கே வந்து ஒரு பார்பர் கோபால்னு ஒரு பார்பர், நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போவோம். அவரும் அப்படி தான். அவர் சும்மாவே பேசுவார்.
இப்போ நாங்கள் ஒன்றே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், 18 வயசில் ஆனோடனே எங்களுக்குன்னு ஒரு 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 கேலி கிண்டலாக இருக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் சும்மா அப்படின்னா நான் அந்த 13ஆம் நம்பர் வீட்டில் அந்த பையன் ரொம்ப பெரிய கலாட்டா பண்ணுறானே அப்படின்னு சும்மா சொல்லுவோம். அந்த 13ஆம் நம்பர் வீடுன்னு ஒன்று இருக்காது, அங்கே ஒரு பையன்னு ஒருத்தர் இருக்க மாட்டான். நாங்கள் சொன்னோம்னா சொல்லு, நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான் பாருக்கேன், அவன் ஒரு நாள் கடைக்கு வரட்டும், காதை வெட்டிடுறேன் அப்படிம்பாரு. ஸோ இது என்னென்னா, இந்த பொய், அதாவது இந்த பொய் பேசினாலும் அவருக்கு வந்து நிறைய காசோ, அதாவது வந்து அவருக்கு இது நல்லதோ நடக்க போகிறது கிடையாது. சும்மா ஒரு விளையாட்டுத்தனமையாகவும் அதை பற்றி யோசிக்காமல் பேசுகிற அந்த பொய் இருக்குல்ல, வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளுக்குள்ள நிறைய பொய் அவசியமே இல்லாமல், தேவையே இல்லாமல் பொய்களை நிறைய பேசுகிறோம் வாழ்க்கையில். அப்படின்னு அந்த மாதிரி பொய்களை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஒரு காரணமும் இருக்காது, அதனால் வந்து பெரிய டைவர்ஸ் நடக்க போகிறது கிடையாது, அதனால் வந்து ஒரு வேலை போகிறது கிடையாது. ஆனால் ரொம்ப ஈஸியாக நண்பர்கள்ட்டையும் எல்லாத்தையுமே ஒரு பொய்யை சொல்லுவோம், நம்மளே செஞ்சது மாதிரியும் நம்மளே பார்த்தது மாதிரியும் ஒரு எக்ஸாஜரேட்டட் லைஸை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ இதையே ஒருத்தன் வந்து ஒரு பொழப்பாகவே ஒரு கேரக்டர் வச்சுருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சேன். அதுதான் பிச்சை கேரக்டர். இப்போ இதான் இந்த கேரக்டர்லேருந்து நான் வந்து இதை வந்து சரி, இதை வந்து ஒரு 10 அடி உள்ள ஒரு செவத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய கோட்டை, அவனுடைய கோட்டை, ஒரு பார்பர் ஷாப்ன்றது அவனுடைய பெரிய கோட்டை, அதில் இருந்து அவன் வாழ்ந்துடுறான். ஆனால் அவனை பொது வெளிக்கு நான் கொண்டாந்துட்டான், ஒரு வெளியே கொண்டாந்துட்டேன்னா இந்த பொய்களை வச்சு எப்படி வாழ போகிறான் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சு. ஸோ இந்த பொய்கள்னால அவனுக்கு வர பிரச்சனைகள், இந்த பொய்களே வச்சு அவன் எவ்வளோ தூரம் தப்பிச்சு கடைசியில் அந்த பொய்யை அது எப்படி மெய்யாகுது, அந்த பொய் வந்து அது வந்து எப்படி அவன் வந்து இழக்கிறான், பொய்யை வந்து அவன் வந்து எப்படி தன்னுடைய வாய் பேச்சு ஜாலத்தையும் அவன் இதெல்லாம் வந்து அவன் ஒரு நாள் வந்து அவன் விட்டுறான் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வெறும் எம்டி டாக்கு, இது வந்து ஜஸ்ட் அ பிளாபர் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான் ஆக்சுவலாக. ஸோ இந்த புரிதலுக்காக அவனை வந்து இந்த பயணத்தை நான் மேற்கொள்கிறேன் ஆக்சுவலாக. இதுதான் அவனுடைய கதை, பிச்சை கதை. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து என்னுடைய கதை, மங்கா அப்படின்ற ஒரு கதை. இவன் வந்து எப்படின்னு கேட்டால் வந்து வாழ்க்கையில் கோவத்தை கட்டி பிடிச்சிக்கிறான். அவன் எப்படி பொய்யை கட்டி பிடிச்சிக்கிறான்னா, இவன் வந்து கோவத்தை கட்டி பிடிச்சிக்கிறான். அதாவது நிறைய பேர் லைஃப்பில், அதாவது வந்து சிறு வயசுலேயோ இல்லை நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்க ஒரு பெரிய கோவம் இருக்கும். அதாவது கோவம்னா தன்னுடைய பர்சனாலிட்டியை வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் பர்சனாலிட்டியாக, பெட்டூலன் கேரக்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். எடுத்தோடனே கோவம் வருது. அதாவது வந்து நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம், ஒரு காரில் போய் நம்ம செக்யூரிட்டி சொல்லுவார், சார் யார் சார் நீங்கள், கார் இங்கே விட முடியாது சார்னு சொல்லுவார். நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் விடுவோம், உடனே நம்ம இறங்கிப்போம், அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம வீடடா அப்படின்னு ஒரு சண்டை போடுவோம். இது ஒன்றுமே இப்போ அந்த செக்யூரிட்டிக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. செக்யூரிட்டி வந்து என்ன சொன்னார்னா, சார் அது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் அடிக்கிறாங்கன்னா அவங்க காரில் நின்றுருக்கும், அந்த ஒரு காரணம் சார் கொஞ்சம் தள்ளி விடுங்க சார் சொல்லுவேன். இதை நம்ம பொறுத்துக்கலாம். ஒரு வார்த்தை நம்ம வந்து கனிவாக வந்து, ஐயா ஒரு 2 நிமிஷங்கய்யா கொஞ்சம் பத்திரமா நீங்களே பார்த்துக்கங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 10 ரூபா கையில் கொடுத்துட்டு போயிட்டு நம்ம உள்ளே போனோம்னா, அது இல்லை அவர் பார்த்துக்கங்க சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வரும்போது நம்ம ஒரு பாக்கெட்டில் ஒரு 10 ரூபா டீ குடிங்கன்னு சொல்லும்போது அந்த மனிதன் ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப அழகாக வாழ்கிறதுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்குறோம். அவனும் வந்து ஒரு கனிவான, ஒரு கார்லேருந்து இறங்கினவர் வந்து என்னை ஐயான்னு சொல்கிறாரு, கார்லேருந்து வந்தவர் என்னை அன்பா வந்து என்னை வந்து உபசரிக்கிறாரு, அப்புறம் இறங்கிட்டு ஒரு டீ குடிச்சு போனார் அப்படின்னா அந்த மனிதன் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக எந்த மனிதனையுமே வந்து அவன் திட்டமாட்டான். ஸோ வாழ்நாளில் நம்ம வந்து ஒரு நாளை நம்ம எப்படி வாழ்ந்துடலான் இருக்கு. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவனை போயிட்டு சட்டையை பிடிச்சி அடிச்சு, நான் வந்து அந்த கேரக்டர். ஒருத்தன் வந்து ஏதாவது பேசிட்டு அவன் சொல்கிறான் அப்படின்னா நான் இறங்கி போய் நான் டம்மால் அடிச்சு, என்னடா நினச்சிக்கிறேன், யாரை பார்த்து ஏதோ அடிச்சுக்கிடுச்சு. இப்போ அதனால் எனக்கு ஒன்றும் ஆகலை. எனக்கு என்னென்னா அந்த உள்ளே எப்பயுமே அந்த கோவம் இருக்குது, ஏதோ ஒரு வடிகால் தேடிக்கிட்டே இருக்குது, அதை வந்து வெளியே தீக்கிறதுக்கு ஒரு காமம் மாதிரி. ஸோ இதை நான் கட்டிப்பிடிச்சி, இந்த கோவத்தை நான் கட்டிப்பிடிச்சிருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நான் ஜெயிலேருந்து வந்திருக்கேன், இப்போ ஜெயிலுக்கு திரும்பி போகிறேன். ஸோ இப்போ நான் அந்த கோவத்தை எங்கடா வெளியிலான்னு இருக்கும்போது நானும் இந்த பிச்சையை மீட் பண்ணுறோம். இதோ இங்கேருந்து உடனே ஆரம்பிச்சிருது கதை, இங்கேயே ஆரம்பிச்சிது. ஸோ இந்த 2 கேரக்டரில் வந்து நான் வந்து எனக்கு வந்து நான் இப்படி தான் யோசித்தேன், இந்த 2 கேரக்டர் எப்படி வந்து இது எவ்வளோ நாள் இது உங்களுக்கு காப்பாற்றுது, இவங்களுக்கு என்னெல்லாம் இதெல்லாம் பண்ணுது, இதோடைய உச்சம் என்ன அப்படின்றத நான் வந்து எழுதியிருக்கேன். இது ஒரு ஹாஸ்யமாக எழுதியிருக்கேன். இப்போ இந்த நடுவில் வந்து சுபத்ரான்ற ஒரு கேரக்டர் இருக்கும், அதுதான் பிச்சையுடைய மனைவி. அதுக்கு சுத்தமாக கதை கேட்குது. ஸோ இவன் சொல்கிறதும் கேட்காது, இவன் சொல்கிறதும் கேட்காது. இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து அப்போ அந்த காது கேட்காது வந்து இப்போ வந்து வயிற்றில் வந்து ஒரு 9 மாதம் குழந்தை இருக்குது, அதாவது இன்றைக்கோ நாளைக்கோ குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இந்த தாய் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தாய் மட்டும் இல்லை, காது கேட்காது, அது ஊனம் இல்லை, அது வந்து பெரிய பலம். அது ஏன்னா பலம்னா என்ன, ஒரு பெரிய ஞானம்னு கூட சொல்லுவேன். அது என்ன பண்ணுதுன்னா அந்த ப்ரெசண்ட்டில் மட்டும் வாழ்ந்துக்கு இருக்குது. அங்கே அவளுக்கு என்ன பிரச்சனை ஆச்சோ அதுக்கு திட்டுவா, அங்கே ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா அவள் சந்தோஷப்படுவா, அங்கே ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா வந்து அவள் வந்து சாமியை கும்பிடுவா, அங்கே ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா உட்காந்து அழுவா, அங்கே ஏதோ பிரச்சனை வந்து சிரிப்பா. ஸோ ப்ரெசண்ட்லேயே வாழ்ந்துக்கு இருக்குது. நாங்கள் 2 பேரும் பாஸ்டில் வாழ்ந்துக்கு இருக்கோம். இவ எப்படி எங்களோட வந்து வாழ்க்கை அந்த இந்த இந்த பயணத்தில் வந்து அவள் சேர்றா அப்படின்ற இந்த 3 இது ஒரு 3 கேரக்டர் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஆயிடுது. இதை வச்சுட்டு ஒரு நான் கதை சொல்கிறேன்.
3 கார்னரில் இருக்கிற ஆமாம் வச்சு அவங்க அது வந்து எப்படி இந்த 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 பிளாட்ஃபார்மில் எப்படி அவங்க வந்து அவங்க உழல்றாங்க, எப்படி நகர்றாங்க, எப்படி வந்து கான்ஃப்ளிக்ட் கிரியேட் பண்ணுறாங்க, எப்படி கான்ஃப்ளிக்ட் அவங்க வந்து அதை வந்து சரி பண்ணுறாங்க அப்படின்றது தான் கதை ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அதாவது இந்த கதைக்கு பின்னால் இவ்வளோ பெரிய தத்துவம் என்ன இருக்கா அப்படின்லாம் கிடையாது. இதெல்லாம் யோசிச்சு தான் ஒரு கதை எழுத முடியும். இது வந்து நான் படம் முடிச்சுட்டு வரும்போது ஆடியன்ஸ் இதெல்லாம் யோசிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். படம் பார்க்கும்போது சொல்லிக்க மாட்டேன், ஏன்னா சிரிச்சு வயிறு வலிச்சிடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷனலாக இருப்பாங்க. ஆனால் படம் முடிச்சுட்டு போகும்போது இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டது, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த அர்த்தம். இந்த கதை எழுதுறதுக்கு காரணம் வந்து இதுதான். யுவர் ஓன் பிரதர் லைக் கைண்ட் ஆஃப்னா இவர் வந்து உள்ளே வரப்போ, ஸோ அவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஃபில்ம் மேக்கர்? ஒரு 2வது படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த 5வது எழுதிக்கிட்டே இருக்கும்போது கதவை லைட்டாக திறந்துட்டு தலையை மட்டும் உள்ளே விட்டு அண்ணன் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும்னா நான் ஏதோ எரிஞ்சேன், அது கையில் கிடந்து ஏதோ எரிஞ்சேன், அது என் செருப்புன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. எரிஞ்சோன்னு ஓடிட்டான். ஓடி ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்திபன்லாம் போய் வேலை செஞ்சுட்டு அப்புறம் வந்தான். அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய மேனேஜர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, தம்பி நீ வந்து எடுத்துக்கங்க. நான் சொன்ன வந்து என்ன அண்ணன்னே சொல்லக்கூடாது, சார்னு சொல்லி என்கிட்ட இருக்கலாம். வெளியே போய் யார்ட்டையுமே வந்து நான் வந்து மிஷ்கின் தம்பின்னு சொல்லக்கூடாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா வந்து நிறைய பேர் வந்து என்னுடைய ரொம்ப நண்பர் ஷாஜி வந்து ஷாஜிக்கே 1 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கு அவள் என் தம்பின்னு. அதனால அதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவங்க 2 பேரும். அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்டாகி ஒரு நாள் வந்து உட்காந்துக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்ல பையன் இல்லை உங்கள் அசிஸ்டண்டில் அப்படின்னு, சார் என் தம்பி ஷாஜி அப்படின்னு. அவர் ரொம்ப ஷாக்காகி அவர் அப்படியே ஒருமே பேச எதிர்த்து போயிட்டார் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்ப தள்ளியும் வச்சுருந்தேன். அப்புறம் படங்கள் ரொம்ப ட்ரை பண்ணால் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் எல்லாமே சொல்லி அவனுக்கு ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏற்கனவே வறுமை தான், பெருசாக நம்ம சம்பாதிக்கல, சரி இதில் வேறு அப்படின்னா சரி வாங்கி ஒரு கடனை வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி. போர் அடிக்குது எதாவது பண்ணல அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தேன். அது பண்ணி ஏதோ பண்ணான், நல்ல படம் பண்ணியிருக்கான். நானும் கூட இருந்தால் நான் எழுதி கொடுத்தேன், நல்லா பண்ணியிருக்கான். ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு தம்பினால் கிடையாது, ஒரு அசிஸ்டண்ட்டாக ரொம்ப ஒரு நல்ல ஆக்டர் அவன். நல்லா பண்ணியிருக்கான், பிடிக்கும் எல்லாருக்கும். அந்த படத்தில் நிறைய பேருக்கு ஆக்டிங் சொல்லி அவன் கொடுத்துருக்கான். அது ரொம்ப முக்கியமானது. பர்டிகுலராக வந்து பூர்ணாக்கு அவள் பண்ணது எல்லாமே அவன் ஒரு டைரக்டராக அவளை நிறைய க்ரூம் பண்ணியிருக்கான் ஆக்சுவலாக. ஸோ அது நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா ஒரு மலையாளத்தை சார்ந்த கேரளாவை சார்ந்த ஒரு பெண் ஒரு சுத்த தமிழ், அதுவும் ஒரு காரைக்குடி பாஷை பேசியிருக்கான். அந்த நடிப்பை பார்த்துட்டு அதுக்கு 35 நாள் ட்ரெயின் பண்ணிச்சு அந்த பொண்ணு, ஆடிஷன் பண்ணிவிட்டு. நடிப்பை பார்த்து ஒரு நாள் கேட்குது, யார் டப்பிங் பண்ண போகிறாங்க, எவ்வளோ தைரியம் பாருங்க. நான் கேட்டேன், ஒரு மலையாள உனக்கு வந்து வார்த்தையே வராது உனக்கு அப்படின்னு. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, ஏன்னா ஷி வாண்ட்ஸ் டு டூ தட் ஆக்சுவலி. தென் நான் கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணிச்சு. ஒரு 10 நாள் திரும்பி ட்ரெயின் பண்ணி டப்பிங்காக அதான் பேசிச்சு. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான அந்த படத்தில் நான் வந்து அந்த படம் யாருக்காக மெயினாக சொல்கிறேனோ அது வந்து நிச்சயமாக பூர்ணாக்காக அந்த படம் ஓடணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. நெக்ஸ்ட் கமிங் ஆன் வித் மியூசிக் டைரக்டர் ஆரோல் குரலி வந்து யூஸ்வலாக வந்து எல்லாருக்கும் ஒரு இளையராஜா ஈஸியாக சொல்லிடுவாங்க, இட்ஸ் சினானிமஸ் டு இளையராஜா மியூசிக். பட் அவரோட மியூசிக் உங்களோட படங்கள் வந்து பார்க்குற ஒரு பெயிண்டிங் ஒரு மியூசிக்கெல்லாம் ஒரு ட்ரான்ஸ்லேட் ஆகிறதுக்கான ஒரு எமோஷனலி ஒரு கன்ஃபைன்ட் ஒரு எமோஷனலி இன்க்ளைண்டாக இருக்கிற மாதிரி. ஸோ அது உங்களோட ஒரு கண்டிப்பாக அந்த பிசாசு படமாக இருக்கட்டும் உங்களோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவருடைய வாசிக்க வச்சுச்சு. அதனால் பேசிக்கலி இஸ் ஸோ மச் இம்பைப்ட் டு பேசிக்கலி இஸ் ஆக்சுவலி ஒரு 5 வயசில் நான் வந்து வயலின் வாசிக்கணும். அவனுக்கு மியூசிக் பற்றி தெரியும், மியூசிக் பற்றி தெரியாமலாம் இருக்கல. பட் சினிமா மியூசிக்கு வந்து நான் என் கூட வந்த பிறகு ஐ வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் டு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா இப்போ என்னுடைய படங்களில் நான் எல்லாமே ஒரு ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமோ இல்லை, எனக்கு வேண்டிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ தட் வில் மேக் ஹிம் வெரி ஈஸி டு கம்போஸ் ஆர் நாட் டு கம்போஸ், டு லீவ் இட் இன் சைலன்ஸு. ஸோ அது பண்ணுவான். பட் எனக்கு அவனுக்கு ரொம்ப நல்ல சிங்க். ஒரு படம் ஒர்க் பண்ணி முடித்தோடனே எனக்கு அவனுடைய பலம் எங்கேன்னு தெரிஞ்சிச்சு, என்னுடைய பிரச்சனை என்னன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை 2 பேரும் நாங்கள் கரெக்டாக ஹேண்ட் இன் ஹேண்ட் வச்சு நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அது ரொம்ப நல்லா பண்ணுவான், அதான் படம் பார்க்கவே தெரியும். இந்த படம் ஃபுல்லாக நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அவனுக்கு, ஒரு படம் ஃபுல்லாக பண்ணுறான் அப்படின்னு. நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கான். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவன் நல்ல பேர் எடுக்கும். ஒரு பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். அது வந்து போகும் பாதை ஒரு தொகரா, ஆனால் அதை வச்சு இவங்க எழுதியிருக்காங்க, நம்ம தமிழ் எழுதியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கம் அவுட் ஸோ பியூட்டிஃபுல். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. நிறைய புது பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கூட எப்போயுமே நடிச்சுக்கிருக்க ஒரு பையனை நடிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அஸ்வத்னு ஒரு பையனை, அவன் நல்லா பண்ணியிருக்கான். அவன் எப்போயுமே என் கூட பண்ணுவான். அப்போ என் கூட இருக்க கேங்ஸ் எல்லாமே அது நல்லா. அப்புறம் எனக்கு மாமாவை பண்ணிருக்க ஒரு புது ஆக்டர், அவன் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போனது எங்கள் கேங்கில் வந்து கீதா நானும் ஒரு அண்ணன், என்னோட கூட வந்து கதிர் ஆஃபீஸில் வந்து கதிருடைய அசிஸ்டண்ட். அவர் ரொம்ப நல்லா அவரும் போராடிக்கிட்டே இருக்கார் சினிமாக்காக.
அப்புறம் அவர் என்னண்ணா அப்படி பண்ணுறீங்க, சரி வாங்க நான் இந்த படத்தில் நடிங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஸோ அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டார். அவர் தான் அந்த படத்தில் வந்து எங்கள் 3 பேருக்கு அப்புறம் பெரிய பேர் வாங்க போகிறது அவர் தான். அவர் பேசுகிறதே புரியாது. அதாவது வந்து இங்கே வா அப்படின்ற ஒரு டைம் இருக்குல்ல, இங்கே வான்னு சொல்லணும் யூ அப்படின்றவர் டமால்னு. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லுவார் ஆக்சுவலாக. ஸோ அது படத்தில் நிறைய பேருக்கு புரியாது. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க சார் டப்பிங்கில் புரியல, பரவாயில்ல புரியாமே இருக்கட்டும், இது புரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, தமிழ்நாட்டில் ஒன்றும் எல்லாம் புரிஞ்சதாக நடக்குது, புரியாமல் தானே எல்லாமே நடக்குது. ஸோ அதனால் புரிஞ்சதுன்னு அவசியம் இல்லை, அவர் அப்படியே பேசணும் அப்படின்னு. இல்லை சார் ஆடியன்ஸுக்கு பரவாயில்ல, ஆடியன்ஸு நிறைய பேர் வந்து அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க, அதில் இருக்க ஒரு ஸ்பிரிட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அப்படி பாரு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் இந்த படம் பார்க்குறாங்க, என் ஃப்ரெண்ட் சார் பேச ஒன்றுமே புரியல. அப்போ அதுதான் அப்போ நான் நினச்சது நடந்திருக்கு, புரிஞ்சிருந்துச்சுன்னா பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நான் வந்து புரியக்கூடாதுன்னு தான் அப்படின்னு நாங்கள் அந்த கேரக்டரை எழுதியிருந்தேன் ஆக்சுவலாக. அதை வேகமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் வெரி, அவர் பெரிய பேர் வாங்குவார் ஆக்சுவலி. அவருக்கு ஒரு வாழ்க்கை ஒரு காமெடியனாக அவர் நல்லா வருவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வந்துட்டாருன்னா எனக்கு நல்ல ஒரு டேலண்டான பர்சன். சினிமாவுக்கும் ட்ரை பண்ணியிருக்காரு அவர் வந்து. இதன் மூலிமா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா, ஒரு டேரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறேன். இட்ஸ் வெரி, என்னுடைய எல்லா கொண்டாட்டங்களையும், என்னுடைய எல்லா பார்ட்டிகள்லையும், என்னுடைய எல்லா வீட்டு துக்கங்கள்லையும் அவர் எப்பயுமே இருப்பார். ரொம்ப ஒரு 20 வருஷமாக, ஒரு 15 வருஷமாக என் கூடயே பயணப்பட்டு இருக்காரு. கீதாண்ணா, அவர் பேர் கீதாண்ணாவே போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ ஹோப், ஐ விஷ் ஹிம் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் திஸ் மூவி.